வைகோ அவர்கள் பேசுவார் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, தமிழ் இனத்தின் மிகப்பெரிய துரோகி யார் தெரியுமா? இந்த கலைஞர் குடும்பம், இந்த மு.க. ஸ்டாலின் அப்படின்னு பேசினவர் இன்னைக்கு மாண்புமிகு துணை அமைச்சர் உதயநிதி தான் அடுத்த தமிழகத்தின் திராவிடத்தின் வாரிசு. இந்த வீடியோ எல்லாம் நம்ம எடுத்து போடுவோம். இந்த 10 வருஷமா இன்னும் திமுக நம்ம பிரச்சாரம் பண்ணவே வேணாம். வைகோ அவர்கள் இந்த திமுக பத்தி என்னெல்லாம் பேசினாங்களோ அந்த வீடியோவை எடுத்து போடுவோம். அடுத்தது, நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நமக்கு ரொம்ப பிடிக்கும். நமக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம தலைவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்களுடைய தொண்டர்களுடைய கனவு என்ன? அந்த கட்சி எதுக்காக ஆரம்பிச்சாங்க? இந்த குடும்பம் தீய சக்தியை தூக்கி எறியணும். இதுதான் கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் பேசிக்கிட்டு இருந்தார். கரெக்டா? இன்னைக்கு எங்க போய் செட்டில் ஆயிட்டாங்க? என்ன திமுக என்ன சொன்னாங்க 2016ல? கேப்டன் கேப்டன் சொல்றாங்களே, என்ன சொன்னாங்க? கேப்டன் கேப்டன் சொல்றாங்களே, தண்ணி அடிச்சவன்லாம் கேப்டனா? கப்பல்ல போறவன் தான் கேப்டன். இது சொன்னது யாரு? வடிவேலு சொன்னி மு.க. ஸ்டாலின் சிரிக்கிறார் அதை பார்த்து. நண்பர்களே, உண்மையாக சொல்லுகிறேன், கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையவே அடையாது. இதை பார்க்கும் பொழுது அப்ப இந்த கூட்டணி எல்லாம் மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டா ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன் ஓட்டு போட மாட்டாங்க தெரியுமா? இந்த 13 பேர்ல இருக்கவங்க சில பேர் நல்லவங்களா இருக்கலாம். இப்ப அண்ணன் திருமாவளவன் மேல பெரிய விமர்சனம் வைக்க முடியாது. இன்னும் கடைசியில் அவர் நம்மள திட்டிட்டு இருக்காரு, நடிகர்கள் அரசாள முடியுமா, நடிகர்கள் ஆட்சி பண்ண முடியுமா? அது நம்ம கிடையாது, உதயநிதி பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. என்னடா கடைசியில என்ன கூட்டிட்டு இங்க நிக்க வச்சுட்டீங்க, அடுத்த உதயநிதி முதலமைச்சர் ஆகிறீங்க மாதிரி தெரியுது அப்படின்னு அவங்க கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனை. அது நம்மளுடைய கம்யூனிஸ்ட் சகோதரர்கள் சாம்சங் தொழிலாளர்கள் போட்ட முதற்கொண்டு அரசு பண்ணி தூக்கி உள்ள போட்டாங்க. அப்ப இந்த கட்சியில இருக்கவங்களுக்கு ஒற்றுமை கிடையாது. காங்கிரஸ் அதுக்கு மேல, அங்க ஒரு 4 பேர் டிவிகேன்னு சொல்லுவாங்க, ஒரு 4 பேர் திமுகன்னு சொல்லுவாங்க. அப்ப கட்சிக்குள்ள ஒற்றுமை கிடையாது. அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள், நேத்து கூட ஒரு அதிமுக மாவட்ட செயலாளர் என்கிட்ட பேசினார். இப்ப கரண்ட் இருக்கிறவர், ஒரு 8 வயசு பொண்ணு, சரி 8ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு பேசிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா சொன்னாராம், அம்மா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல. அப்ப அந்த பொண்ணு சொல்லுதான், 8ஆம் கிளாஸ் பொண்ணு, அப்ப ஏன்பா கவலைப்படுறீங்க, மே மாசம் அண்ணன் முதலமைச்சர் ஆனவன படம் ரிலீஸ் ஆக போகுது. 8ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணுக்கு தெரியுது, வேற யாருக்கு தெரியணும்? அப்ப கேக்குதான், அப்பா அம்மா டிவிகேல தலைவருக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டாங்க, நீங்க யாருக்குப்பா போட போறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இவர் இபிஎஸ் ஆன்னு கேட்டிருக்காரு. உடனே அந்த பொண்ணு சொல்லுது, நான் முக்கியமா இபிஎஸ் முக்கியமான்னு கேட்டிருக்கு. இதெல்லாம் உண்மையா நடந்துகிட்டு இருக்கு. உடனே மாவட்ட செயலர், அதிமுக மாவட்ட செயலர் சொல்றாப்ல, நீதாமா எனக்கு உலகமே. அப்ப சத்தியம் கொடுப்பா, இந்த தாட்டி நீ தான் எங்க தலைவருக்கு தான் ஓட்டு போடுவா அப்படின்னு. நம்மள பார்த்து பிஎல்ஏ மீட்டிங் இருக்கா, மெம்பர்ஸ் இருக்கான்னு கேட்கறாங்க. இங்க 8ஆம் கிளாஸ்ல இருந்து நமக்கான மெம்பர்ஸ் உருவாக்கிட்டு இருக்காரு நம்ம தலைவர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.